இந்த பரிசுத்த வேதாகமம் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே வெளிப்படுத்துகிறது. யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. ஆதியாகமத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி நிழலாய் இருக்கிறார் என்பதை நிஜத்தோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். முதலாவது ஸ்திரீயின் வித்து. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து பிசாசின் தலையை நசுக்குவார் என்ற தீர்க்க தரிசனம் அவருடைய சிலுவை மரணத்தில் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். பிசாசின் வஞ்சகத்தால் பாவத்தில் அகப்பட்ட ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட்கின்ற இரட்சகராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். இரண்டாவது, ரட்சிப்பின் பேழை. நோவாவின் காலத்தில் மனுஷன் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்து அவனுடைய அக்கிரமம் பூமியில பெருகின போது தேவன் மனுஷன், மிருகம், ஊரும் பிராணி, ஆகாயத்து பறவைகள் முதற்கொண்டு அனைத்தையும் அழிக்க பூமியின் மீது நியாய தீர்ப்பை கட்டளையிட்டார். அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்க ஒரே வழி நோவாவின் பேழை மட்டுமே. அதே போல இனி இந்த பூமியின் மேல் வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரே நமது பேழை. மூன்றாவது, ஆசாரியனும் ராஜாவுமாகிய மெல்கிசேதேக்கு. ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சை ரசத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்த சாலேமின் ராஜாவாகிய, அதாவது சமாதானத்தின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு, அது நிழல். நிஜத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நமக்கான நித்திய ஆசாரியராகவும் சமாதானத்தின் ராஜாவாகவும் நம்முடைய இயேசுவானவர் வெளிப்பட்டார். நான்காவது, ஈசாக்கின் தியாகம். ஈசாக்கு தான் பலியாக்கப்படுவதற்கு தானே விறகு கட்டைகளை சுமந்தான் என்று ஆதியாகமம் 22வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம வாசிக்கிறோம். இங்கே இயேசுவானவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவை சுமந்து தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கை ஒப்பு கொடுத்தார். இங்கே தேவன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்கள் மேலும் அன்பு வைத்து அவர்கள் நித்திய ஜீவனை பெற தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்தார். அங்கே ஈசாக்குக்கு பதிலாக ஆட்டுக்குட்டி பலியானது, இங்கே நமக்கு பதிலாக ஆட்டுக்குட்டியானவர் பலியானார். ஐந்தாவது, யாக்கோபின் ஏணி. ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் வானத்தையும் பூமியும் இணைக்கும் ஏணியை யாக்கோபு கண்டார். இங்கே இயேசுவானவர் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையேயான ஏணியாக இருக்கிறார். அவரை அல்லாமல் நாம பரலோக தேவனிடத்திற்கு போக முடியாது. ஆறாவது, நிராகரிக்கப்பட்ட மீட்பனாகிய யோசேப்பு. பஞ்ச காலத்தில் ஒட்டுமொத்த உலகத்தையும் மீட்டெடுத்த யோசேப்பை தன் சகோதரர்கள் நிராகரித்தார்கள். ஆனாலும் யோசேப்பு அவர்கள் தனக்கு செய்த எல்லா அநியாயத்தையும் மன்னித்து அவர்களை பஞ்சத்திலிருந்து மீட்டெடுத்தார். இங்கே தங்கள் பாவங்களிலிருந்து மீட்க வந்த இயேசுவானவரை தம் சொந்த ஜனங்கள் நிராகரித்தார்கள், கொன்று போட்டார்கள். ஆனாலும் அவர்களுக்காக அவர் தமது ஜீவனையும் கொடுத்து அவர்களை மன்னித்து மீட்டெடுத்தார். அன்பானவர்களே, அநேக நிழலான காரியங்கள் ஆதியாகமத்தில் இருக்கின்றது. அவர்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம வளருவோமாக.